கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சது. பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட் இருந்தால் தாங்க இந்த ரெசிபியை பண்ண முடியும். இதோட ரெசிபியோட பேர் வந்து மங்கோலியன் ரைஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அதே மாதிரி நம்ம ட்ராவலிங் பண்ணும்போதும் வந்து ஏஷியன் அவுட்லெட்ஸில் எஸ்பெஷலி ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது ஒரு 2 நாள் கழிச்சு நம்மளுக்கு சாதம் எங்கே நம்ம தேடும்போது ஏஷியன் அவுட்லெட் நம்மளுக்கு கிடைக்கும். அங்கே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் மாற்றி நம்ம ஊரில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ஹாட் ரைஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், டோஃபு, garlic, broccoli, beans, carrot, zucchini, அரோமேட் பவுடர். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் டோஃபு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் நம்ம ஊரில். இந்த அரோமேட் பவுடரும் ஈஸியாக கிடைக்கும். பட் ரொட்டீனாக வீடுகளில் நம்ம அரோமேட் பவுடர் நம்ம வாங்கி வைக்கிறது இல்லை. இது வந்து லைக் எனி அமேசான் இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே ஈஸியாக கிடைக்கும். முக்கியமாக ஹோட்டல்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சீசனிங் மெட்டீரியல் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. எனி ஆயில், வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க, நான் ரிஃபைன்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த எல்லா ப்ரிப்பரேஷன்லையும் வந்து ஸ்ட்ராங் ஃப்ளேவர்டு ஆயில்ஸ் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் இந்த மாதிரி cuisine oriented ரெசிபீஸ்க்கு இது அவாய்ட் பண்ணிக்கணும். ஒன்லி வந்து எப்போ வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் வாடை நல்லா தூக்கலாக தெரியணும், இல்லை கடலெண்ணெய் வாடை இருந்தால் இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர், இப்போ எண்ணெய் கத்திரிக்காய்க்கு, அதே மாதிரி வந்து இட்லி மிளகா பொடி, தோசைக்கு, இந்த மாதிரி இதுக்கு அது ப்ரிடாமினெண்ட்டாக இருந்தால் அந்த ஃப்ளேவர் மேட்ச் ஆகுங்கிறத தவிர நார்மல் இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளேவர்லெஸ் ஆயிலை வச்சு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிங்கனாக்கோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இது இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோன்னா ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த வெங்காயத்தலையும் அதில் இருக்கிற வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நான் வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் வெங்காயம் எடுத்துக்கல. பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் டோஃபு, அரோமேட் பவுடர் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ராக்கலி எல்லாமே வந்து ஒரு 3/4 வேக்காட்டில் எடுத்திருக்கேன். பீன்ஸ், ஜூக்கினி, கேரட், கொஞ்சமாக வெங்காயத்தலை. இப்போ ரிமைனிங் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து எடுத்து நல்லா ஜென்டிலாக வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக அரை உப்பு மட்டும் இதுக்கு போட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட் இதில் ஸோ இந்த ரெசிபிக்கு டிப் ஆஃப் த டேயில் வந்து இது நம்ம வெஜிடேரியனாக பண்ணியிருக்கோம். இதே வெஜ்ஜி ரெசிபியை வந்து நீங்கள் மாற்றி சீ ஃபுட்டாக மாற்றணுன்னா இறால் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஷ்ரிம்ப்பு, இல்லைனாக்கா நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் ஐ லைக் த வெஜ்ஜி வெர்ஷன் ஒன்லி. அண்ட் தென் அதே மாதிரி ஈவன் எக் ஸ்லைசஸ் கூட இதில் போட்டுக்கலாம். எப்படி நம்ம நிறையா வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறோமோ எக் ஸ்லைசஸ் கூட இதில் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துக்கிறது வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஹோல் கிரெயின் ரைஸ். எதோட ஒன்றும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. இதுக்கு வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம இதுக்கு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஈவன் எக் பாயில்டு வாட்டர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக் வாட்டர், சிக்கன் ஸ்டாக்கு, அது கூட இந்த இப்போ நான் பிளெயின் வாட்டர் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் சிக்கன் ஸ்டாக் இல்லைனாக்கா நான்வெஜ் பாயில்டு வாட்டர் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை முட்டை வேக வச்ச தண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் அந்த அரோமேட் பவுடரையும் இதுலேயே ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதை வந்து இந்த கிரேவியில் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. பட் ஆனால் பி குவிக் டு கலரிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு உங்களுக்கு திக்காயிரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் நல்லா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 1 கப் ஆட் பண்ணேன், இன்னும் 1 கப் கூட இது நல்லா தாங்கும். ஸோ இதை
பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா இது. அண்ட் அகெயின் இதில் வந்து சால்ட்டை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாட் ரெக்வயர்ட். எப்போ பார்த்தாலும் தக்காளி வெங்காயம் அப்படின்னு போட்டு வதக்காமல் இது ஒரு நல்ல ஒரு கிளியராக நல்ல ஒரு மைல்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹெவி இதே இது வந்து நம்ம இந்தியன் கிரேவி பண்ணோன்னா இந்த ஒயிட்டிஷ் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணோம், முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய் இதெல்லாம் போட்டால் தான் இந்த ஒயிட் கிரேவி வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சைனீஸ் ஸ்டைல்லையே லைட்டாக நல்லாயிருக்கும் அது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு அது கண்டினியூஸாக சரியாக இருக்கும். ரொம்ப திக்காகிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் சாப்பிடும் போகும்போது அப்படியே ஜல்லி மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக அந்த ஸ்டேஜில் வச்சு ஈவன் யூ கேன் கூல் இட், ஃபேன் கடியில் வச்சு இப்படி கலரி விட்டுக்கிட்டே நீங்கள் கூல் பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஓகே, இதை பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு கிரேவி ஒன்று கிடைக்கும். ஏஷியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எஸ்பெஷலி நம்ம வெளிநாடு போனோன்னா இந்த ஏஷியன் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் இந்த மாதிரி ரைஸுங்கிற இதுவே இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு. இதை போட்டு கொடுத்தா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க அது. ஸோ இட் வில் பி ரியலி அமேசிங். கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஐம் ஷூர் யூ ரியலி கோயிங் டு லவ் இட் ஸோ மச். நாங்கள் உங்களை நாளைக்கு திருப்பி இன்னொரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியுடன் சந்திக்கிறோம். டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம்.